எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, விஜய் அவர்களுக்கு எந்த விதமான எல்லா விதமான நெருக்கடிகளை கொடுத்தாலும் அவர் ஒவ்வொரு இடத்தையும் அவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடியை கடந்து போயிட்டு தான் இருக்கார். நம்ம எல்லாருமே நல்லா பார்க்குறோம். இப்போ கூட நாளைக்கு, அதாவது மார்ச் 4ஆம் தேதி விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் பொதுக்கூட்டம்னு நடத்துகிறாங்க. அதுக்கு காவல்துறையும் அனுமதி கொடுத்து கண்டிஷன்ஸை சொல்லியிருக்காங்க, நிபந்தனைகளை சொல்லியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் ஒத்துழைப்பு கொடுத்து கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் சேஃபாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நிர்வாகிகள் கூட்டமாக இருக்கட்டும், மக்கள் சந்திப்பு கூட்டமாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாங்க, எதை பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறதுல எல்லாருமே ஆர்வமாக இருப்பாங்க. குறிப்பாக திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரொம்ப எதிர்பார்ப்போட எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக இருக்கிற மாதிரி ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள கேட்டு பாருங்க, அவங்கள பற்றிலாம் அந்த சட்டை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்களெல்லாம் சட்டையே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பிஹேவியர் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயம் பயங்கரமாக இருக்கும், வெளில சொல்ல முடியாத பயம். என்ன, எதை பற்றி பேச போகிறான், யாரை பற்றி பேச போகிறான். நேரு போன இதுலேயே, அதாவது மக்கள் நிர்வாகிகள் கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, நேரு அவங்க 1020 கோடி ரூபா ஊழல் பண்ணதை, அதாவது லஞ்சம் வாங்கினதை பற்றி விஜய் பேசுவாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த இடத்துல விஜய் அவர்கள் பேசலை. ஆனால் இந்த தடவை பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் போல மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர், மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு, இளைஞர்கள் செல்வாக்கு, பெண்களுடைய செல்வாக்குள்ள ஒரு அரசியல் தலைவர் இந்த மாதிரியான குறைகளை, ஊழலாட்சியை, லஞ்ச வாங்குறவங்களை பற்றி வெளியில் பேசும்போது அது பட்டி தொட்டி என்று இருக்கக்கூடிய பாமர மக்கள்கிட்ட கூட போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 4ஆம் தேதி, அதாவது மார்ச் 4ஆம் தேதி விஜய் அவர்கள் எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு திமுக அதிமுக அவர்களோட சேர்ந்து நம்மளும் காத்திருப்போம், எதை பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறத. அதே மாதிரி விஜய் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய குடும்ப சண்டையை பற்றி அவர் பேசுவாரா பேச மாட்டாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. குடும்ப சண்டைங்கிறது வேறு, அரசியல் அப்படிங்கிறது வேறு. ஆனால் எதுவாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் திமுகவை வறுத்தெடுக்க போறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும்